Hello friends, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் சி ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இதில் இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் பார்ட் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் இஃப் யூ ஆர் வாட்சிங் அவர் சேனல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். த டேர்ம்ஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் இஸ் எ ஜெனரிக் டேர்ம் which refers to those components of financial states which are associated with determinations of operating result. Okay, trading account இதில் பார்த்தோம் அப்படின்னா this is the first income statement prepared by a non-corporate trading business entity. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா it is prepared to determine the gross operating result, gross profit or gross loss. Its principle involves matching of the cost of goods sold COGS of an accounting period against the corresponding sales. Okay, next heading, next top இது அதே continuity தான். It is considers only the direct cost and direct income sales for determinations of gross profit or gross loss. Okay, it is nominal account and is closed by transfer of the gross profit gross loss to the profit and loss account. The following items will appear in the debit side of the trading account: opening stock, purchase, others direct expenses, gross profit, sales revenue, closing stock or inventories, gross loss, and etc. Okay, profit and loss account அப்படின்னா என்ன? The second income statement is the profit and loss account. It is drafted after the determination of gross operating result, gross profit or gross loss. This account determines the net profit or net loss of an organization for a particular accounting period. It is prepared by charging the indirect expenses and losses against the gross profit and other indirect incomes. Okay, it is closed by transfer of the net profit or net loss of the capital accounts of the proprietor or partners. The following items will appear in the debit side of the profit and loss account: cost of sales, other expenses, abnormal losses, revenue incomes, other incomes, and etc. Profit and loss accounts, profit and loss appropriate account அப்படின்னா என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். This components of income statement shows the appropriate of net profit among the partners of a partnership business. ஓகே, ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருக்குன்னா அந்த பார்ட்னர்ஸினுடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ் ஆர் நாட் ரெக்யூர்ட் டு ப்ரிப்பேர் த P&L appropriate account. ஓகே, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ்க்கு வந்து இது வந்து தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்னால் யார் அப்படின்னா தனிநபர் வணிகர் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்து போகலாம். ஓகே, த நெட் ப்ராஃபிட் மே பி யூஸ்டு பை த பிஸ்னஸ் டு டிஸ்ட்ரிபியூட் டிவைடன்ஸ் டு கிரியேட் ரிவர்ஸ் எட்ஸெட்ரா ரிசர்வ்ஸ் எட்ஸெட்ரா. நெட் ப்ராஃபிட் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து டிவைடண்ட் ரிசர்வ்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இன் ஆர்டர் டு ஷோ திஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எ P&L appropriate account is maintained. Distribution of profit is only. ஓகேவா, P&L அது வந்து ப்ராஃபிட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Okay, appropriate and does not mean expenses after pausing such distribution in entries. Okay, next the remaining surplus is added in owners equity. remaining இருக்கிறத வந்து owners equity, அதாவது ஓனரோட கேபிட்டலில் ஆட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது அதாவது இது எதுக்கு அப்படின்னா ப்ராஃபிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பார்ட்டிஸோடைய பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பார்ட்டிஸுடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மிச்சம் இருக்க அமௌண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஓகே, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நார்மலாக சிம்பிளாக ஒன்று கொடுக்குறேன். இதில் வந்து ஆஃப்டர், இப்போ கமிஷன் கேல்குலேஷன் ஆஃப்டர்னு கொடுத்துருந்தாங்க 4%. ஆஃப்டர்ன்ற வேர்டு வந்துருச்சுன்னா 4%ன்ற போது 4/1/4 டிவைடட் பை 104 அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணணும். பிஃபோர் கமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா 4 டிவைடட் பை 100 அப்படின்னு மட்டும்தான் போட்டு கால்குலேட் பண்ணணும். ஆஃப்டர் அப்படின்னா 4 டிவைடட் பை 104. பிஃபோர் அப்படின்னா 4 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணணும். இது சம் போடும்போது உங்களுக்கு புரியும், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் இஸ் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் ப்ரிப்பேர்டு டு ஷோ த financial position of the organizations on a specific days. It is prepared after drafting income statements. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி கண்டினியூட்டி ஆனால் ஒரு சிலபஸை வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ ஃபைனான்ஷியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபுல் புக்கையும் நம்ம சிஎம்ஏ இன்டர்மீடியட் புக் ஃபுல்லாக நம்ம வந்து வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு இது இருக்கும். நீங்கள் வந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும். சப்போஸ் நீங்கள் வேறு எங்கேயாவது இன்ஸ்டியூட்டில் படித்தா கூட இதை நீங்கள் வந்து எக்ஸாம் டைமில் ஒரு லோட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட போதுமானது. உங்களுக்கு எல்லாமே ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். லைன் பை லைனாக நம்ம வந்து எடுத்து ஒரு புக்லையும் ஒரு லைனாக எடுத்து நம்ம இப்போ பண்ணுறோம். ஸோ இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டும். Still, if you have any doubts or suggestion, please command me. I will try to explain or change within one day. Bye bye.